இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிபிடில இருக்கக்கூடிய இந்த மாடல்ஸ்ன்ற ஃபோல்டர்னா என்ன? அது உள்ள என்னென்னலாம் இருக்கும்? அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஏற்கனவே இத பத்தி ஒரு பேசிக்கா பார்த்துருந்தோம். இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ மாடல்ஸ்ன்ற ஃபோல்டர் ஒண்ணும் இல்ல. இது உள்ள என்ன இருக்கும்னா, SQL ஃபைல்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த மாடல்ஸ் ஃபோல்டர் அப்படின்றாங்க. அதாவது இது உள்ள நம்ம இப்போ வந்து இங்க எழுதக்கூடிய SQL எல்லாமே நம்ம என்ன SQL எழுதினாலுமே அதை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல்ஸ்ன்ற ஃபோல்டரில் தான் அந்த சீக்வலை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த சீக்வலில் தான் நமக்கு தேவையான எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸோ அப்போது என்டையர் முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த மாடல்ஸ் ஃபோல்டரில் தான் இருக்க போகுது. அப்போது ஏற்கனவே இந்த மாடல்ஸ் ஃபோல்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க எக்ஸாம்பிளுக்கு சாம்பிளுக்கு ஒரு SQL ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இது உள்ள என்ன இருந்துச்சு, இது உள்ள என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சீக்வல் கோட் தான் இது உள்ள இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த மாடல்ஸ் ஃபோல்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்னோட ஸ்னோஃப்ளேக்கில் போயிட்டு நான் வந்து இந்த ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாபேஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது ரா டேட்டாபேஸ். இந்த ரா டேட்டாபேஸில் குளோபல் மார்ட்ன்றது நம்ம கிரியேட் பண்ண ஸ்கீமா, அந்த ஸ்கீமாவில் டேபிள்ஸ்ன்றது நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ கஸ்டமர் டேபிள், ஆர்டர்ஸ் டேபிள், ப்ராடக்ட் டேபிள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலலாம் நம்ம எப்படி டேட்டாலாம் லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்து நம்ம டேட்டாலாம் லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதில் வந்து ஒரு கோட் எழுத போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன டேபிள்னு கேட்டிங்கன்னா, இந்த டேபிளை நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். பிளேஸ் நேம் இன் SQL டேட்டான்னு கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணனா இந்த டேபிளில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை என்னால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்க்க முடியுதுங்களா? ஸோ இது உள்ள என்ன டேட்டா இருந்தாலும் அதை பார்க்க முடியும். இப்போது இதே கோடை கொண்டு போயிட்டு நான் என் டிபிடியில் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி அப்படியே செமிகோலனோட ரன் பண்ணோம்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். இங்கே பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவ்யூ தான் கொடுக்கணும். ஸோ டிபிடியை பொறுத்தவரையும் ரன் பண்ணுறதுனா என்னன்னா டேட்டா பேஸ்க்கு அனுப்புறதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிவ்யூ தான் பண்ணி பார்க்கணும் டிபிடியை பொறுத்தவரையும். ஸோ இப்போ நான் செமிகோலனோட வச்சு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ நான் மேலே தூக்குறேன், மேலே தூக்குனா லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இது என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் கோலன் அப்படின்றாங்க. அதாவது டிபிடியை பொறுத்தவரையும் எந்த ஒரு கோடு எழுதுனீங்கனாலும் அந்த கோடுக்கு எண்டிங்கில் கண்டிப்பாக செமிகோலன் கொடுத்துருக்க கூடாது. இப்போ நான் அந்த செமிகோலனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு எக்ஸாக்டாக ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் என்ன டேபிள் பார்த்தோமோ அதே டேபிளை நம்மளால் டிபிடிலையும் பார்க்க முடியுது. அது எப்படி? ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்மளால் டிபிடிலையும் பார்க்க முடியுது? ஒருவேளை ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய இந்த ரான்ற டேட்டாபேஸ் மட்டும்தான் டிபிடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் ரிப்ளேஸ். ஸோ நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் இந்த ரா டேட்டா இல்லாமல் இப்போ ரா டேட்டாவில் இருக்கக்கூடிய டேபிள்ஸை நான் கொரி பண்ணுறது ஸ்னோஃப்ளேக்லையும் பார்க்க முடியுது, டிபிடிலையும் பார்க்க முடியுது. அப்போ நான் ரா டேட்டா இல்லாமல் நானே ஒரு புதுசாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன். சாம்பிள் டிபின்றதை கிரியேட் பண்ணி இப்போ அதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த சாம்பிள் டிபி இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் டிபியில் இருக்கக்கூடிய SC1ல ஸ்கீமாவில் இருக்கக்கூடிய நம்ம T1 டேபிளை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்னோஃப்ளேக்கில் பார்த்தோம்னா 100, 200, 300ன்றது நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ இதே கோட் எடுத்துகிட்டு போயிட்டு டிபிடியில் ரன் பண்ண போகிறோம். நல்லா யோசிச்சுக்கோங்க. டிபிடியில் ரன் பண்ணும்போது என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செமிகோலன் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டாக ரன் ஆகும். சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்க, மறுபடியும் வந்துருச்சு. அப்போ ஸ்னோஃப்ளேக்ல இங்க என்ன இருந்தாலும் அது எப்படி டிபிடிலையும் ரன் பண்ண முடியுது? ஸ்னோஃப்ளேக்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாபேஸையும் எப்படி டிபிடிலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, டிபிடியை நம்ம ஸ்னோஃப்ளேக்கோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் போங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இனிஷியலைசேஷன் பண்ணும்போது இந்த வாக் த்ரூன்ற ப்ராஜெக்ட்லாம் இனிஷியலைசேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இது ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. இங்கே இன்டெகிரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்டப்போட டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ நம்ம கிட்டப்பை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் பார்க்கணும்னா இது உள்ள ப்ராஜெக்ட் வாங்க. அதுக்கப்புறம் இந்த அனலிட்டிக்ஸ் வாங்க. அது உள்ள இருக்கக்கூடிய யாரை கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்னோஃப்ளேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அக்கௌண்ட் நேம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்னோஃப்ளேக்கோட அக்கௌண்ட். அப்போ இந்த ஸ்னோஃப்ளேக்ல இருக்கக்கூடிய டேட்டா பேசஸை இந்த டிபிடியால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ அதான் கான்செப்ட். அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னோஃப்ளேக்கில் நான் ரன் பண்ணக்கூடியவோ இல்லை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டேபிளையுமே இங்கேயும் என்னால் கொரி பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இங்கேயும் என்னால் கொரி பண்ணி பார்க்க முடிஞ்சது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் எழுதியிருக்க பார்த்தீங்களா இப்போ ஒரு கோடை, இந்த கோடை நான் வந்து ஒரு சீக்வல் ஃபைலாக சேவ் பண்ணணும். நம்ம ஜென்ரலாகவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ எந்த ஒரு சீக்வல் ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் அது எதில் தான் சேவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடல்ஸ் ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணணும். மாடல்ஸ் ஃபோல்டரில் ஏற்கனவே சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பிள் ஃபோல்டரே டெலீட் பண்ணிடலாம். அது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது டெஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகலாம். பட் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாதுன்றதால நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் புதுசாக ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த சாம்பிள்ஸ், அதாவது இந்த டிபிடி ட்ரைனிங் இந்த ஃபோல்டரில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கனாலே இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கமிட் அண்ட் சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். சும்மா ஏதாவது ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு இது பண்ணுங்க, கமிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த சேஞ்சஸ் வச்சு தான் நம்மளால கிட்டப்ல பார்க்க முடியும். நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் வச்சு தான் கிட்டப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த டைம்ல இந்த டெக்ஸ்ட் கொடுத்து கமிட் பண்ணிருக்காங்க, அப்போ அந்த டைம்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்றத உங்களால ஃபியூச்சர்ல பார்த்துக்க முடியும். ஓகே, சூப்பர். இப்போ இந்த மாடல்ஸ் ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய எல்லா எல்லா சீக்வலையுமே நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாடல்ஸ் ஃபோல்டர்ல தான் போய் சேவ் பண்ண போறேன். இப்போ நான் வந்து சீக்வல் ஃபைல்ஸை இந்த மாடல்ஸ் ஃபோல்டர்ல சேவ் பண்ண போறேன். மாடல்ஸ் ஃபோல்டர்ல சீக்வல் ஃபைல்ஸை சேவ் பண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு சப் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நான் மாடல் ஃபோல்டரில் கிரியேட் ஃபோல்டர்னு கொடுத்து இந்த ஃபோல்டர் நேம் வந்து ரா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ரா ஃபோல்டருங்க அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக நான் ரான்றது வச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ள ரா இருக்கும். இப்போ அதில் இருக்கக்கூடிய இது உள்ள தான் நம்ம ஃபைல்ஸை சேவ் பண்ண போகிறோம். என்ன ஃபைல்ஸை சேவ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இங்கே என்ன கொரி என்ன சீக்வல் நான் டைப் பண்ணாலும் அந்த சீக்வல் ஃபைல் வந்து இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அப்போ நான் இந்த ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணி கிரியேட் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் நேம் கேட்கும். ஸோ நம்ம தான் இப்போ ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ என்ன ரன் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரா டேபிளில் இருக்கக்கூடிய குளோபல் மார்ட்னு இருக்கக்கூடிய இந்த டேபிள்ஸில் இருக்கக்கூடிய இந்த 3 டேபிளும் சீக்வல் ஃபைலாக நான் வந்து இந்த டிபிடியில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோர் பண்ணது நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி என்னோட டிபிக்குள்ளே வர வைக்க போகிறேன். ஸோ அது கொஞ்சம் லேட்டராக வரும். இப்போ சொன்னால் உங்களுக்கு அது புரியாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கொரியையும் நான் டிபிடிக்குள்ளே ஒரு சீக்வல் ஃபைலாக ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போது ரா அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் டாட் எஸ்கியூஎல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு எம்டி ஃபைல் இருக்குது. அந்த எம்டி ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை கொடுத்துக்கலாம், சீக்வல் கொடுத்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரா அண்டர்ஸ்கோர் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரா டாட் குளோபல் மார்ட் டாட் கஸ்டமர். குளோபல் மார்ட்னா என்ன? குளோபல் மார்ட்ன்றது ஸ்கீமா. ரா டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய குளோபல் மார்ட்ன்ற ஸ்கீமாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கஸ்டமர்ன்ற டேபிளை நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, டிபிடியில் வந்து ஃபைலாக ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்பவுமே நம்ம செமிகோலன் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரிவியூ கொடுத்து பார்த்துப்போம். ப்ரிவியூ கொடுத்து பார்த்தோம்னா இது உள்ள வந்து அந்த டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகுதான்றது தெரிஞ்சிடும். சூப்பர், ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் பண்ணாதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன எரர் வந்திருக்கு. அதை சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாயிடும். ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் ப்ரிவியூ கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து இந்த தடவை எரர் இல்லாமல் இது ஷோ பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃபைல் ஸ்டோர் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃபைல் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, கிரியேட் ஃபைல் கொடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு சீக்வல் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சீக்வல் ஃபைலை நான் வந்து ப்ரிவியூ தான் பார்த்தேன், இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. எப்பெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறனோ அப்போ அந்த கொரி என்ன ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணுதோ அந்த ஃபுல் என்டையர் டேட்டாவை அதை அப்படியே போயிட்டு ஸ்னோஃப்ளேக்கில் லோட் பண்ணிடும். ஸோ அதனால தான் இந்த டிபிடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. நம்ம எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ ஜென்ரலாக இதில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதா இருந்தால் நம்ம இதில் தான் உட்காந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பண்ணி அதில் வரக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு டேபிள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபிடியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் இந்த எழுதக்கூடிய கொரியில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜென்ரேட்டர் அதை கரெக்டாக இருக்காதான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்னோஃப்ளேக்கில் லோட் பண்ணிடும். ஸோ ரொம்ப குயிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் பண்ண முடியும். ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் டிபிடி யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை ரன் பண்ணி முடிக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, டிபிடியை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஸ்னோஃப்ளேக்கு புஷ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் டிபிடியை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இங்கே வந்துடணும், இந்த கமாண்ட் லைனுக்கு வந்துடணும். இங்கே வந்துட்டு அதுக்குண்டான கோட் அடிக்கணும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரன் பண்ண போகிறேன். அப்போ ரன்னுன்றது கொடுக்கணும். எப்போவுமே நீங்கள் வந்து டிபிடி கமாண்ட் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிபிடி அப்படின்ற கீவேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடுங்க. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும்.
சூப்பர். ஒரு ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ இங்கே நான் ரன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு கோடு, அந்த கோடு வந்து இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் புஷ் பண்ணியிருக்கும். எங்கே புஷ் பண்ணியிருக்கும்? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எங்கே புஷ் பண்ணியிருக்கும்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே தெரில. எங்கே புஷ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. எங்கே புஷ் பண்ணியிருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த டிபிடி டிபியில் புஷ் பண்ணியிருக்கும். எப்படி? நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் தான் பார்த்துருந்தோம். நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணும்போது டிபிடி இங்கே ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம். இனிஷியலைசேஷன் பண்ணும்போது அக்கௌண்ட் செட்டிங்கில் போங்க, ப்ராஜெக்டில் போங்க, அனாலிட்டிக்ஸில் போங்க, ஸ்னோஃப்ளேக்கில் வாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோஃப்ளேக்கில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ அப்போ டிபிடியில் நீங்கள் பண்ணக்கூடிய கொரி எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த டிபிடி டேட்டா பேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இனிஷியலைசேஷன் பண்ணும்போதே நம்ம வந்து டேட்டா பேஸ் கொடுத்துட்டோம். அந்த டேட்டா பேஸில் தான் டிபிடி என்ன மாதிரியான கொரி ஜென்ரேட் பண்ணாலும் அது இந்த ஃபோல்டர் தான் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி இது கொடுக்கும்போதே ஒரு ஸ்கீமாவும் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்கீமாலாம் நம்ம அந்த லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, நான் வந்து ரன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ இப்போ எந்த ஃபோல்டர்ல இருக்கும்? சாரி, எந்த டேட்டா பேஸ்ல இருக்கும்? இந்த டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்க. இதுல வந்து இந்த ஸ்கீமா தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இனிஷியலைசேஷன் பண்ணும்போது இந்த ஸ்கீமா தான் கொடுத்துருந்தோம். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க, இது டிபிடி வியூவா ஜென்ரேட் பண்ணிருக்கு. நம்மளோட டெவலப்ன்றது போனீங்கன்னா உங்களோட கோட் எடிட்டர் வரும். இங்கே பாருங்க, நான் ரன் பண்ணது வெறும் எஸ்கியூஎல் கோடு தான் ரன் பண்ணேன். ஆனால் இது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக டிபிடி வந்து இங்கே புஷ் பண்ணிருக்கு பாருங்க, அந்த ரா கஸ்டமர். இப்போ இங்கே நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அதை வந்து இது வியூ ஒரு ஆப்ஜெக்ட் நேமாக கன்சிடர் பண்ணி இங்கே வச்சிரும். இங்கே பாருங்க, இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த வியூவை ஓப்பன் பண்ணுறேன். இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூ நான் ஓப்பன் பண்ணேன்னா அது உள்ள என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா இங்கே வந்துடும். ஸோ இங்கே பாருங்க, அப்படியே இந்த ரா டேட்டாபேஸில் இருந்த குளோபல் மார்ட்டில் இருந்த இந்த டேபிள்ஸில் இருந்த இந்த கஸ்டமருன்ற டேபிளில் இருக்கக்கூடிய 793 ரோஸும் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வியூவில் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அப்போது டிபிடியில் நீங்கள் இப்போ நான் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே இன்னும் இது செலக்ட் ஸ்டார் கொடுத்துறேன். ஃபியூச்சரில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணணும். ஸோ ரியல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 700 லைன்ஸ் 800 லைன்ஸ்க்கு வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டுமே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு இது என்டையர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக் காஸ்ட், கன்சியூம் காஸ்ட், அதுக்கப்புறம் அதோட எக்ஸிக்யூஷன் டைம் இதெல்லாம் ரொம்ப ஹெவி லோட் ஆகும். ஜென்ரலாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, என்னோட பழைய ப்ராஜெக்ட்லலாம் வந்து ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்துச்சு. அந்த கோடில் வந்து அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எக்ஸிக்யூட் ஆகி வரும்போதே எங்களுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிடும். ஏன்னா அது உள்ள வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இது அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணலாமான்னு வரும்போது தான் இந்த டிபிடி நமக்கு உள்ளே வந்துச்சு. சரி, இப்போதைக்கு இன்னும் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா இருக்காது. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபியூச்சரில். அப்போ உங்களுக்கு டிபிடி எக்ஸாக்டாக ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்றது கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ பாருங்க, நான் இங்கே ஜென்ரேட் பண்ணக்கூடிய எஸ்கியூஎல் இங்கே வியூவாக ஜென்ரேட் ஆயிருக்கு. அது உள்ள இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இது உள்ள வந்துருச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, இது ஏன் வியூவாக ஜென்ரேட் ஆச்சு? நீங்கள் என்ன கோட் ரன் பண்ணாலும் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்னோஃப்ளேக்கில் புஷ் பண்ணுது. ஆனால் அது ஏன் வியூவாக ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம வேணும்னா நம்மளால் டேபிளாகவும் ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். ஸோ டிபிடியில் நம்ம கொடுக்கக்கூடிய கோடை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறது ஒன்று வியூவாக ஜென்ரேட் ஆகும், இல்லைனா டேபிளாக ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஃபியூச்சரில் நம்ம எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த டேபிள் ஓப்பன் பண்ணி இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண இருக்கக்கூடிய கோடுங்க அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகே, சரி, இப்போ நான் ஜென்ரேட் பண்ணது வியூவாக தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்போ எப்படி டேபிளாக ஜென்ரேட் பண்ணுறது? பை டிஃபால்ட்டாக டிபிடியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கோட் வியூவாக தான் ஜென்ரேட் ஆகும். அப்போ எப்படி டேபிளாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோட் எடிட்டரில் ஒரு சில டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜின்ஜா கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் போகும்போது புரியும் உங்களுக்கு. இப்போதைக்கு எப்படி இந்த இதுவை டேபிளாக கன்சிடர் பண்ணுறது, டேபிளாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் மாதிரி ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இந்த கான்ஃபிக் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதை கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா போதும், ஜின்ஜா கோடோட டெம்ப்ளேட் வந்துடும். ஏன்னா ஜின்ஜா கோட் இதுதான் ஜின்ஜா கோடோட டெம்ப்ளேட். இது நிறைய பேரால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜின்ஜா கோட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது, அதே மாதிரி 2 கர்லி ப்ரெசஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. கான்ஃபிக்ன்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த கோட் எடிட்டரோட கான்ஃபிகரேஷன். மெட்டீரியலைஸ்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த கோட் எடிட்டர் ரன் பண்ணக்கூடிய இந்த கோடை வந்து எதுவாக மெட்டீரியலைஸ் பண்ணுறீங்க, வியூவாக மெட்டீரியலைஸ் பண்ண போகிறீங்களா இல்லை டேபிளாக மெட்டீரியலைஸ் பண்ண போகிறீங்களா? ஒன்று இங்கே வியூ கொடுக்கலாம், இல்லை இங்கே டேபிள் கொடுக்கலாம். அப்போது
இந்த கோட் எடிட்டர் வந்து இப்போ இந்த எஸ்கியூஎல் கோடை வியூவா ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா மெட்டீரியலைசேஷன்ல என்ன இருக்கு, வியூன்னு இருக்கு. ஒருவேளை இங்க டேபிள் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய இந்த எஸ்கியூஎல் வந்து என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா டேபிளா டேட்டாபேஸ்க்கு புஷ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபிடியை ரன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த நான் இப்போ எடிட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நான் டிபிடி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணனா அது ஸ்னோஃப்ளேக்கில் போய் ரெஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அன்சேவ்டாக இருக்கும்போது இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் பெரிய டாட் இருக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? அந்த டாட். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தா அந்த டாட் போயிடும். பார்த்தீங்களா? இப்போ அங்கே வந்து டாட்டே கிடையாது, அந்த ப்ளூ கலர் டாட்டே இல்லை. சரி, இப்போ எனக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் எப்படி இந்த ஃபைலை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணுறது? அகெயின் டிபிடிக்கு போங்க. சாரி, அகெயின் டிபிடி கமாண்ட் லைனுக்கு போங்க. டிபிடி ரன்ன்றதை டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக மாடல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போதைக்கு மாடல்ஸில் நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. அதனால் நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் ஜஸ்ட் டிபிடி ரன்ன்றதை மட்டும் கமெண்ட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபியூச்சரில் எப்படி நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு ஃபைலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு பாஸ் ஆகிடுச்சு. இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அப்படி நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன பண்ணியிருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், create or replace transient table. ஸோ நான் மெட்டீரியலைஸ்டு டேபிள்னு வச்சனால அது ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுது. இதுவே இங்கே போய் காட்டுறாங்க, இது ப்ரீவியஸ் எக்ஸிக்யூஷன், இதுக்கு முன்னாடி நடந்த ரன்னு. அதில் போய் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் ரிப்ளேஸ் வியூ அப்படின்னு சொல்லி வியூவை கிரியேட் பண்ணி அது உள்ள நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கோடை போயிட்டு பிளேஸ் பண்ணுது. அப்போது டிபிடியில் நீங்கள் ரன் பண்ணக்கூடிய அந்த எஸ்கியூஎல் கோடை ஒன்று வியூவாக கிரியேட் பண்ணி ஸ்னோஃப்ளேக்கு அனுப்புது, இல்லைனா டேபிளாக கிரியேட் பண்ணி ஸ்னோஃப்ளேக்கு அனுப்புது. ஸோ இது மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம ஸ்னோஃப்ளேக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது டேபிளாக வந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போதைக்கு வியூ தான் இருக்குது. நான் இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணலை, ஜஸ்ட் காட்டிதான் பாருங்கள். டிபிடி ஓப்பன் பண்ணுறேன், நம்மளோட டிபிடி ஸ்கீமா ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் இது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட அந்த இது வந்துச்சு பாருங்க, ரா கஸ்டமர்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போது நமக்கு இது என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இது டேபிளாக ஜென்ரேட் பண்ணிடுச்சு இந்த எஸ்கியூஎல் கோடை. ஓகேங்களா? சரி, சூப்பர். இப்போது நம்ம வந்து கஸ்டமரை கொண்டுட்டு வந்துட்டோம். எங்கே கொண்டு வந்துட்டோம்? இந்த ரா டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய குளோபல் மார்ட்டில் இருக்கக்கூடிய டேபிள்ஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட்டோம், டிபிடியில் வச்சிட்டோம். இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டர்ஸையும் ப்ராடக்ட்டையும் ரெண்டுத்தையும் கொண்டுட்டு வந்து இங்கே வைக்கலாமா? ஸோ எப்படி வைக்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாடல்ஸில் இருக்கக்கூடிய ரா ஃபோல்டரில் இருக்கக்கூடிய இது ஒரு ஃபைல், அதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஆர்டருக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம், அப்புறம் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபியூச்சரில் ஒரு ஃபைலும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ண போகிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ இந்த ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணுங்கள், கிரியேட் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள், போயிட்டு இதில் ரா அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட், இது வந்து ப்ராடக்ட்டுக்காக நான் சேவ் பண்ண போகிறேங்க அப்படின்ற அதோ இருக்குது பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ன்ற டேபிளுக்காக. ஓகே, ப்ராடக்ட்னு வச்சுட்டு .sqlனு கொடுத்துக்கோங்க, இல்லைனா அது வந்து சீக்வல் ஃபைலை கன்சிடர் பண்ணாது. ஓகே, கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலுக்குள்ள சீக்வல் ஃபைல் வந்துருச்சு. இப்போ இது உள்ள வந்து ஒரு எம்டி எடிட்டர் இருக்குது, இது உள்ள நீங்கள் கொடுக்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரா ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ரா டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய குளோபல் மார்ட்ன்ற ஸ்கீமாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எங்கே நான் எடுக்கிறேன், இங்கே இருக்குது. இந்த ரா டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய குளோபல் மார்ட்ன்றதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுன்ற டேபிள், ரா டேட்டாபேஸ் குளோபல் மார்ட்ன்ற டேபிள், அதுக்கப்புறம் ரா டேட்டாபேஸ் குளோபல் மார்ட்ன்ற ஸ்கீமா, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ன்ற டேபிள். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ரிவியூ கொடுத்து பார்ப்போம். இந்த கோடு எப்போவுமே நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ கொடுத்து பார்த்துருங்க அந்த கோடு கரெக்டாக தான் இருக்குதான்ட்டு. ஏன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் அதை கொண்டு போய் அப்படியே ஸ்னோஃப்ளேக்கில் போயிட்டு ஸ்டோர் பண்ணணும். நம்ம தப்பான கோடை கொடுத்துட்டோம்னா அதால் போய் ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்டோர் பண்ண முடியாது, எங்கே எரர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக போயிடும் ஃபியூச்சரில். ஸோ அதனால் எப்போ கோடு கொடுத்தாலும் ப்ரிவியூ கொடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிவியூ கொடுத்தாச்சு, ஃபைலை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போது டிபிடியை நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போது நான் வெறும் டிபிடி ரன் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும்னா மாடல் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா சீக்வல் ஃபைலுமே எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆகும். நம்ம எப்படி பர்டிகுலர் ஃபைலை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணுறது? இப்போது பர்டிகுலர் ஃபைலை மட்டும் எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டிபிடி அதுக்கப்புறம் ரன் கொடுத்துக்கோங்க. ஸோ டிபிடி ரன்னு கொடுத்தா என்ன நடக்கும், மாடல் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே எல்லா சீக்வல் ஃபைலுமே எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு எல்லா சீக்வல் ஃபைலும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, நமக்கு பர்டிகுலராக இந்த ஒரு ஃபைல் மட்டும் ஜென்ரேட் பண்ணால் போதும். அதாவது இந்த ஒரு ஃபைலை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்னோஃப்ளேக்கு இப்போதைக்கு புஷ் பண்ணால் போதும். இது ஆல்ரெடி இருக்குது, அதனால் நம்ம மறுபடியும் புஷ் பண்ண வேண்டாம். ஸோ எப்படி புஷ் பண்ணுறது, ஒரு ஃபைலை மட்டும் எப்படி புஷ் பண்ணுறது, அந்த ஃபைல் நேம் அப்படியே இங்கே எழுதிக்கோங்க, ரா அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட்.
.sql இதான அந்த ஃபைல் நேம். அப்போது dbt ரன்னு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு ஃபைலை தானே நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போது இங்கே நீங்கள் என்ன கொடுக்கணும்னா செலக்ட்ன்ற கீவேர்டை இங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த செலக்ட்ன்ற கீவேர்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு டபுள் ஐஃபன் கொடுக்கணும். ஏன்னா ரன்னுன்றதே ஒரு கமாண்ட் தான். ஆக்சுவலாக dbtன்றது பேரண்ட்டு, ரன்னுன்றதே ஒரு கமாண்ட் தான். மறுபடியும் செலக்ட்ன்றது தனியாக ஒரு கமாண்ட் இருக்குல்ல, அதனால அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரன் பண்ணு எக்ஸாக்டாக யாரை செலக்ட் பண்ணி ரன் பண்ணுனா இவரை செலக்ட் பண்ணி ரன் பண்ணுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன் பாருங்க, இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்க. ரன் ஆகுது, ரன் ஆகி நமக்கு டைம் எடுத்துக்குது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது, பார்ப்போம். ஸோ சூப்பர், எக்ஸிக்யூட் ஆகி வந்துருச்சு. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, இது என்னவா ஜென்ரேட் ஆகிருக்கும்? இது வந்து நமக்கு வந்து வியூவாக ஜென்ரேட் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே போய் பாருங்கள், சாரி இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்துங்க, டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து வியூவாக ஜென்ரேட் ஆகிருக்கும். கிரியேட் ரிப்ளேஸ் இந்த ஃபோல்டரில் ரா ப்ராடக்ட் வந்து வியூவாக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு வியூ வேண்டாம்ல, நமக்கு டேபிள் தானே வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த ஃபைலுக்கு மேலே ஜஸ்ட் டபுள் ஐஃபன் கொடுத்துட்டு கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி இது இருக்கும் பார்த்தீங்களா, கான்ஃபிக். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிபிடியில் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே வரும், எல்லா ஜிஞ்சா கோடுமே வரும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட், இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கான்ஃபிக் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ப்ளேஸ் ஆகிட்டு ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணுறோம், இந்த கோட் எடிட்டரை கான்ஃபிகர் பண்ணுறோம், மெட்டீரியலைஸ்டு டேபிளாக கான்ஃபிகர் பண்ணுறோம், அவ்வளோ. ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அகைன் இந்த டிபிடி ரன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைல் வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி இது என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பர், நமக்கு இதுவும் எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மூணாவதாக இருக்கக்கூடிய ஃபைல் யாருன்னா கஸ்டமர் வந்துருச்சு, ப்ராடக்ட் வந்துருச்சு. மூணாவதாக இருக்கக்கூடியது இது ஆர்டர்ஸ். ஸோ செக் பண்ணி பார்த்தோம்னா கஸ்டமர் வந்துருச்சு, ப்ராடக்ட் வந்துருச்சு, மூணாவதாக இருக்கக்கூடியது ஆர்டர்ஸ். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ரால வந்துட்டு ட்ரிபிள் டாட்டா கிளிக் பண்ணி கிரியேட் ஃபைல் கொடுத்துட்டு இதில் வந்து ரா _ ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு .sql அப்படி கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை வந்து இதுவாக கிரியேட் பண்ணணும், டேபிளாக கிரியேட் பண்ணணும். ஸோ வந்துக்கோங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரா டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய குளோபல் மார்ட்ன்ற டேட்டா ஸ்கீமாவில் இருக்கக்கூடிய யார் ஆர்டர்ஸ்ன்ற டேபிள்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து முதல்ல கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது தெரியும். சூப்பர், கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக ரன் பண்ணலாம். வெறும் டிபிடி ரன் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும், மாடல்ஸ் ஃபோல்டரில் கூட எல்லாமே ரன் ஆகும். ஸோ இப்போ நான் வெறும் டிபிடி ரன்னு கொடுக்காம ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஐஃபன் லாஸ்ட் டைம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், செலக்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலோட நேம் கொடுத்துருந்தோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஃபைலோட நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணிக்கிங்களோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்தாகணும். ஸோ ரா _ ஆர்டர்ஸ் .sql ஃபைல் நேம் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்டர் அடிப்போம். இப்போ நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சூப்பர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் டீட்டெயிலில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் டேபிளாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு உங்களோட ஸ்னோஃப்ளேக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்னோஃப்ளேக் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், கஸ்டமர் டேபிளும் வந்துருச்சு, ஆர்டர்ஸ் டேபிளும் வந்துருச்சு, அட் த சேம் டைம் ப்ராடக்ட்ஸ் டேபிளும் வந்துருச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேபிளும் நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. எதில் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா இதில் டிபிடியில் ஸ்னோஃப்ளேக்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துருச்சு. இதுதான் ஆக்சுவலாக ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய ரா ஃபைல்ஸ், அதாவது ரா டேபிள்ஸ். இது வந்து டிபிடியோட ரா டேபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டேஜிங்க்கு அனுப்புவோம், அதில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம டிபிடி பற்றி நிறைய பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா அந்த பெல் ஐக்கானா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.